வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த நியூஸை பற்றியும் இந்த நியூஸ் வந்து எவ்வளோ வந்து உண்மையானது, இதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம ஹச்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம பூஜா ஹெட்டே ஃபீமேல் லீடாகவும் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜனவரி மாதம் பொங்கல் ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் பல சென்சார் இஷ்யூனாலையும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் இந்த படம் வந்து டிலே ஆகிருந்தது. இப்போ நம்மளோட முதலமைச்சர் விஜய் தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. அதனால் இந்த படத்துக்கு இனிமேல் வந்து சென்சாரோட இஷ்யூ வந்து வராதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாரம் இந்த படத்தோட சென்சார் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா ஜூலை மாதம் 16 இந்த படத்தை வந்து தேட்டருக்கு வந்து கொண்டு வரதுக்கு வந்து இந்த படக்குழு வந்து மும்முரமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இப்போ அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த படத்தை வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த படத்தை வந்து திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷான டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் கொடுக்க போகிறாங்க. அதே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாகவே லீக்கும் ஆகியிருந்தது. இந்த படம் ஆனால் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிறது ஒரு வேறு லெவல் சம்பவம்னு சொல்லலாம். குறிப்பாக அப்போ ரிலீஸ் ஆகிருந்தால் நிறையா மியூட்ஸு, அதே மாதிரி குறிப்பாக பொலிட்டிக்கல் டைலாக்ஸ்லாம் வந்து மியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. குறிப்பாக திமுகவை வந்து சாடுற அந்த விஷயம், அதே மாதிரி டிஎம்கேவோட இன்ஃப்ளூயன்ஸான அந்த சீன்ஸு அதெல்லாம் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கெலாம் அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம தளபதி தான் வந்து முதலமைச்சராக இருக்கார். அதனால் மேபி அந்த சீன்ஸ் எல்லாம் மியூட் பண்ணாமல் வந்து இவங்க சென்சார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து ரிலீஸ் ஆனால் என்ன மாதிரி இம்பாக்ட் க்ரியேட் ஆகும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக இந்த ஜூலை மாதம் 16 வந்து ஒரு நிறையா படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிற அந்த நாளாக இருக்குது. ஒரு வேளை ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நிறையா படம் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷனுக்கும் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து நம்ம தளபதியோட கடைசி மூவி. அதனால் அதோட கடைசி மூவி என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ண போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளான் பண்ண மாதிரியே இந்த ஜூலை மாதம் 16 இந்த படம் ரிலீஸ் ஆகிருமா? இந்த படத்தை வந்து நீங்கள் எவ்வளோ ஈகராக இருப்பீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.